நான் சொல்ற விஷயத்த நீங்க பண்ணுனா, உங்களுக்கு இருக்க பெல்லி ஃபேட் ஒரே வாரத்தில போயிரும். உடம்புல இருக்க அந்த தேவையற்ற கொழுப்புகள் உங்கள எப்படி எப்படி பாதிக்குது? உங்க செஸ்ட்ல வந்து ஒரு மாரியான ஒரு கொழுப்பு வந்து படிஞ்சிருது. இல்லன்னா உங்க பெல்லி, இல்லையா உங்க கைக்கு கீழ மணிக்கட்டு கீழ பார்த்தா கூழு கூழுன்னு அப்படியே தொங்குது. அப்புறம் பார்த்தா தொடையில நடக்க முடியல. அந்த அளவுக்கு பேண்ட் எல்லாம் டைட்டா இருக்குது. ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு போக முடியல. எப்ப பார்த்தாலும் குண்டா இருக்கேன்னு மத்தவங்க சொல்றாய்ங்க. இப்படின்னு பல அவமானங்கள சந்திக்க வேண்டியது இருக்கு. பெல்லி ஃபேட் இருக்கனால நம்மளுக்கு டைப் 2 டயபெட்டிஸ், அப்புறமா வந்து அப்னீசியா இப்படின்னு பல நோய்கள் வந்து நம்மள தொந்தரவு பண்ணுது. அதுக்கு நாம தைராய்டு அது இதுன்னு வந்து நம்ம அழகா சிதைக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம மருந்துக்கும் அந்த காசு, இந்த காசுன்னு நம்ம சம்பாரிக்கிறதெல்லாம் அதுக்கே போயிருது. இந்த பெல்லி ஃபேட்ட நீங்க குறைக்கணும். அதாவது நீங்க வந்து ஒல்லியாகணும் அப்படின்னு சொல்ல வரல. நீங்க ஃபிட்டா இருக்கணும் அதுதான் சொல்ல வரோம். அதுக்காக மாங்குன்னு போய் ஜிம்முக்கு உழைக்க தேவையில்ல. ஒரு டெக்னிக் சொல்ல போறேன். அதாவது வாட்டர் ஃபாஸ்டிங். இது ஒரே ஒரு டெக்னிக் தாங்க. இதை வச்சாலே போதும். இந்த ஜாப்பனீஸ் மக்கள் இத தான் வந்து பயன்படுத்துறாங்க. அவங்க வந்து அவ்வளோ ஃபிட்டா இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து உழைக்கிறாய்ங்க. டெய்லியும் அவங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஆனா நடந்தாலுமே இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இத வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து முக்கியங்கிறது தெரிஞ்சனால தான் அவங்க டெய்லியும் பயன்படுத்துறாங்க. அவங்க வந்து பல நூறாண்டுகளா பயன்படுத்திட்டு வரனால, அவங்க ஃபிட்டாவும் இருக்காங்க, ஹெல்த்தியாவும் இருக்காங்க. அதே நீங்க என்னன்னே தெரிஞ்சுக்காதனால தான் டைப் 2 டயபெட்டிஸ் அப்புறம் வந்து அந்த பெல்லிலாம் வந்து பல நோய்கள் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து நம்ம சுகர் வந்து நம்ம உடம்புல இருக்க அந்த டயபெட்டிஸ்லாம் வந்து பாதிக்கிற நிலை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கடினமான நிலை. அத வந்து நம்ம மாத்தியே ஆவணும். இப்ப இருக்க மக்களுக்கு 80% மக்களுக்கு சுகர் வர காரணமே இந்த கொழுப்பு தான். தங்கி படிஞ்சு நம்ம தேவையற்ற அந்த இனிப்பு சாப்பிட்டா தான் அதிகமா ஏறுது. எல்லா உணவுலயுமே வந்து அந்த இனிப்புங்கிறது ஒண்ணு இருக்கு. அதோட துகள்கள் நம்ம உடம்புல ரத்தத்திலேயே தங்கிறனால, அது ரத்தத்தில கலந்துறனால நமக்கு சுகர் வந்துருது. 40 வயசுலயே வர ஆரம்பிச்சது. இப்பலாம் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு நம்ம அது மருந்துகள் எடுத்துட்டே இருக்கோம். ஊசிய போடுறோம், அது பண்றோம். அப்புறம் நெறையா வந்து இயற்கை மருத்துவம்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு நம்ம முன்னாடியே உடம்பு குறைக்கிறதுக்கான டெக்னிக்க வந்து எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்புறம் வந்து ஈஸியா வந்து உடம்பையும் குறைக்க முடியும். அது கத்துக்கனால தான் நீங்க வந்து முட்டாளாவே இருக்கீங்க. உங்கள வந்து உன்ன கலாய்க்கிறவங்க எல்லாருமே அந்த டெக்னிக்க தெரிஞ்சனால தான் அவங்க அறிவாளியா தெரியிறாங்க. அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் வந்து நீங்க வாழ்க்கையில வந்து உருப்பட முடியும். இல்லன்னா கடைசி வரைக்கும் நோயால பாதிக்கப்பட்டு தைராய்டு, சுகர் அப்படின்னு பல நோய்கள வந்து உங்க உடம்பையும் அழிச்சு விடுவீங்க. நீங்களும் கடைசியில வந்து அழிஞ்சு போயிருவீங்க. அதனால இந்த டெக்னிக் என்னது? இது என்னடா ஜாப்பனீஸ் டெக்னிக்கு? இது எப்போ இருக்கு? இத வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது? நம்மளால பயன்படுத்தினா ஏதாவது செலவாகுமோ? இல்ல வெறும் ஒரு குளோரின் கலக்கிற தண்ணி. குளோரின்னா நம்மளுக்கு குடிக்கிற தண்ணி தான். அதில குளோரின் கலந்து தான் வந்து கவர்மெண்ட்டே அனுப்புது. என்னதுன்னா வந்து அவங்க இந்த நியூட்ரியா அதெல்லாம் வந்து அழிச்சிடுறாங்க. அதனால வந்து ஒரு கெட்ட சக்திகள்லாம் அழிச்சிட்டு உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. அதனால வந்து ஒரு நல்லதும் அழிஞ்சிருது. இருந்தாலும் இந்த நம்ம வாட்டர் ஃபாஸ்டிங் பண்றப்ப அந்த தண்ணீல வந்து மினரல்ஸ் இருக்கிறத குடிங்க. அத விட்டு இந்த ரூ. 20 பாட்டில் குடிச்சீங்கன்னா ஒண்ணும் குறையாது. உங்களுக்கு வந்து உச்சா தான் வரும். அத தவிர வந்து பிசு பிசு தான் போக முடியுமே தவிர உங்களுக்கு உடம்பு குறையாது. மினரல் வாட்டர்லாம் குடிக்காதீங்க. மினரல் வாட்டர் இருக்கு. ஆனா மினரலே அதில இருக்காது. அது வந்து ஒரு ஃபில்டர் பண்ண வாட்டர். அத குடிக்காம, அந்த ஒரு பிளாட் பாட்டில் கிடைக்கும். அந்த தண்ணி குடிக்காதீங்க. அது சாக்கடை தண்ணி. அதெல்லாம் ஒண்ணு குடிச்சு மாட்டிறாதீங்க. அது வந்து மலேரியா, டெங்கு காய்ச்சல் வந்துருது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு தண்ணி உங்க வீட்டுக்கே வந்து விடுவாய்ங்களா? பைப்லேயே ஒரு ரூம் தானே. டேங்க்ல வாங்குறீங்களா? டேங்க்ல வர தண்ணி குடிச்சா வேஸ்ட்டு தான். அது மினரல்ஸே இருக்காது. ஏன்னா, அது ஃபில்டர் பண்ணி வரது. இப்ப எல்லா தண்ணியும் ஃபில்டர் பண்ணி தான் வருது. இருந்தாலுமே வந்து மினரல்ஸ் இருக்க வாட்டர்ல இருக்கு. அந்த மினரல்ஸ்ங்கிறது அவ்ளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அதில இருக்க அந்த எதிர்ப்பு சக்தி தான் நம்ம பிளட்ல இருக்கிற செல்ஸோட அந்த போட்டி போடுது. இந்த கொரோனா வந்துச்சு இல்லையா? கொரோனா வந்து செல்லெல்லாம் வந்து அழிச்சாங்க இல்லையா? ஊசி போட்டு அதுல மருத்துவத்த எடுத்து நம்மளுக்கு வந்து அழிச்சாங்க இல்லையா? அதே தான் இங்கேயும். அதே இத இங்க பண்ண போறோங்கிறதுக்காக அவனுக்கு ஊசி போட்டு அது போய் உடம்ப பாதிக்கும். நெறைய பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிறாங்க இல்லையா? ஃபேட் இருக்கறனால தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்ப நீங்க இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் பண்றப்போ, அது வந்து உங்க ஹார்ட்டையும் கூட வந்து பலப்படுத்துது. தேங்காய் பால் குடிச்சா வந்து ஹார்ட் பலப்படுத்துதுன்னு சொன்னாலுமே கூட, உங்களுக்கு ஹார்ட்ட பலப்படுத்துறதுக்கான இது ஒரு வாய்ப்பாவும் இதுல அமைஞ்சிருக்கு. நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா வந்து உடம்ப குறைக்க முடியும். டெய்லியும் இத ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து டெய்லியும் ஒரு 6 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. உங்க வெயிட்டுக்கு ஏத்த மாரி. 50 கிலோ இருக்கீங்கன்னா, ஒரு 4 லிட்டரு, ஒரு 5 லிட்டரு. அதே நீங்க கண்டிப்பா வந்து ஃபேட்டா இருக்கீங்க. தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. நானே வந்து அப்படிதான் இருந்தேன். ஒரு 100 இருந்தேன். தண்ணிய குடிச்சு குறைக்கிறதுக்குள்ளேயே மூச்சு தள்ளி போச்சு. வேர்வை வந்ததுன்னு உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் வெளியேறுதுன்னு உடம்பே குறையுது. எக்சர்சைஸ் பண்ணா உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் வெளிய வருது. அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உடம்புல இருக்க தண்ணி மூலியமா சாரி உங்களுடைய உச்சாபுரம் மூலியமா வந்து ரிலீஸ் ஆகுது. அப்புறமா வந்து உங்க டிஸ்பிஸ் போறனாலே ரிலீஸ் ஆகுது.
அதனால் நிறையா தண்ணி குடிச்சிங்கன்னா, நிறையா வந்து உங்க கொழுப்பெல்லாம் வந்து கரைஞ்சிரும். உடம்புக்கு கெட்ட கொழுப்பும் போயிரும். உங்களுக்கு இருக்க உடனே புரோட்டீனும் அது வந்து அதிகமாயிரும். உங்களுக்கு வர நோய்களும் வந்து ஓடி போயிரும். எல்லாமே அதிலேயே போயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்ல. சுகர் வந்தா தானே ஒண்ணுக்கு அதிகமா வந்துட்டுருக்கும். எனக்கு சுகர் வந்துச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நீங்க பயன்படுத்தினாலே போதும் இந்த டெக்னிக்க. டெய்லியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு 80 கிலோ இருக்கீங்கன்னா வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 10 லிட்டர் குடிச்சீங்கன்னா வந்து 1 லிட்டரு அப்படியே ஒரு 10 லிட்டர் எவ்வளோ வரும் ஒரு நாளைக்கு? ரூ. 5 இல்லைன்னா வந்து உங்க வீட்லயே ஃப்ரீயாவே தண்ணி விடுறாங்க. வருஷம் வந்து எவ்வளோ? ரூ. 100 இல்ல ஒரு ரூ. 300 வாங்குறாங்க இல்லையா? அந்த தண்ணீலனால தான் உடம்பே குறையுது. அது இருந்துச்சுன்னா லட்சக்கணக்கான வியாதிக்கு செலவு பண்ணுவீங்க. வியாதி எவ்வளோ 10 வருஷத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டுருப்பீங்க. மாத்திரை, மருந்து, ஊசி, தண்ணி, பன்னின்னு அத செலவு பண்ணாம, அதுக்கப்புறமா வந்து மட்டன், சிக்கன் சாப்பிட்றத தவிர்த்துட்டு மட்டனு, சிக்கன் அப்படின்னு சாப்பிட்றீங்க. முட்டையா சாப்பிட்றீங்க. முட்டையில போய் மஞ்சக்கரு புழுத்து சாப்பிட்டா தான் நல்லாருக்கும்னு சொல்லி சாப்பிட்டு, அது நாத்தத்தோட தின்னு உடம்பு ஏறி போச்சு. இத குறைக்க சொன்னா நீங்க கண்டுக்க மாட்டீங்க. அதற்கான ஒரு சிறந்த வழி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இத எடுத்துட்டு போனீங்கனாலே கண்டிப்பா உங்க உடம்பு குறைஞ்சிரும். தண்ணி நிறையா குடிங்க. அப்புறம் வந்து அந்த இளநீ அதெல்லாம் குடிக்கிறது கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஆனா, நீங்க வந்து வாரம் கறி சாப்பிட்றதுக்கு இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் ரூ. 250 வாங்கி சாப்பிடுவீங்களா? பிராய்லர் கோழி. நாட்டு கோழிலாம் வாங்கி சாப்பிட முடியாது. ஏன்னா, அது வந்து ரூ. 700